ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம மீனா வந்து முத்துவுக்கே தெரியாமல் கார் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக 20,000 வட்டிக்கு கேட்டிருந்தாங்க. சீதா சொன்ன ஆளும் வந்தாச்சு. கடையை வெறிக்க பார்த்தாச்சு. விஜயா அதை பார்த்துட்டு ஐயோ வீட்டை வெறிக்க பார்க்குறானேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டெல்லாம் பார்க்கலாமா, கடையை தாம்மா பார்க்குறேன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு பணம் கொடுக்க, எதுக்குடி உனக்கு இப்போ தேவை, எதுக்கு நீ இப்போ காசு வாங்குற, என் வீட்டை சொல்லி காசு வாங்குறியா அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க வீட்டை வந்து என் வீடுன்னு சொல்லி வாங்குற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய கேவலமான ஆளுன்னு நினச்சிங்களா, என்ன விஜயா நினச்சிங்களான்னு திருப்பி ரிப்பீட் அடித்தாங்க. அடித்தது மட்டும் இல்லைங்க, உழைச்சி சாப்பிட்றவங்க தான் எங்கள் அம்மான்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சி விட்டாங்க. நீ உட்காந்துருக்கேங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாங்க. திரும்ப வேற கேட்குறாங்க அவங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பண தேவை தான், நான் எதுக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனது மட்டும் இல்லைங்க, காரையும் எடுத்துட்டு மித்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாளைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது முத்துவை யாருக்கும் தெரியாமல் கூட்டு வந்து இந்த வண்டியை ஓட்டி காமிக்க சொல்லுங்கள், முத்துக்கு ஓகேனா இதை ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. வேறு லெவல் தான் இல்லை, சூப்பராக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் வந்து நம்ம ரோகிணியை பார்க்குறதுக்காக அவங்க பார்லர் போயிட்டாங்க. போன உடனே எப்படி எங்கள் அம்மா பேரை மாற்றலான்னு அவங்க கொஷின் கேட்க, இந்த மாதிரி பிரான்ச்சோட இணைச்சிருக்கேன்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. நீ சுற்றிடி ரீல பயங்கரமாக சுற்றிடின்னு அவங்க ஃப்ரெண்டு ஒரு பக்கத்து சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சமாளிக்க முடியாமல் சமாளிச்சாங்க. ஒரு வழியாக பிரான்ச்சோட இணைச்சிருக்கேன், வேறு எதுவும் இல்லை, நான் தான் ஓனர்னு போய் சொல்லி வச்சுருக்காங்க. உடனே நம்ம முத்துக்கு முழுசாக தெரியலங்க. என்னது இந்த உண்மை தெரிஞ்சும் வந்து நம்ம அம்மா அமைதியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. உண்மைதாங்க, பத்திரகாளியாக மாறுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, தனியாக இருக்கும்போது போகிறாங்க சமாதானம் பண்ணுறதுக்காக ரோஹிணி. கடைசியில் பத்திரகாளியை விட மோசமாக மாறிட்டாங்க. அப்படியே சந்திரமுகி ரூமி 10 சந்திரமுகியும் சேர்ந்து மூஞ்சில் தாண்டவாடுது சாமி, அப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.